ஆன்கிரிட் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு போட போகிறோம் அப்படின்னாலே கரண்ட்டு பில்லு கம்மியாக வந்தால் போடாதீங்க. ரூ. 300 ரூ. 400 கரண்ட்டு பில் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தினால எந்த விதமான பெனிஃபிட் இல்லை. அவங்களாம் வந்து ஒரு பேனல் அது மாதிரி போட்டுட்டு லித்தியம் பேட்ரி அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கரண்ட்டு பில்லை குறைக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா, ஏற்கனவே நான் ரூ. 500 தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கரண்ட்டு பில்லை குறைக்க முடியும் அப்படின்னா எனர்ஜி சேவிங் ஆடிட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி போடும்போது நம்ம சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனர்ஜி சேவிங் டிவைஸ் அதில் வந்து எவ்வளோ நீங்கள் எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது. உதாரணமாக ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 வாட்ஸ் எடுக்குது. இதே பிஎல்டிசி ஃபேன் போட்டிங்கன்னா 25 வாட்ஸ் தான் எடுக்கும். அதே மாதிரி ஒரு ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2000 வாட்ஸ் எடுக்கும். இதுவே நீங்கள் இன்வெர்டர் ஏசி போட்டிங்கன்னா 300 வாட்ஸ் தான் எடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், 300 வாட்ஸுக்கு மேலே ஏசி எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கம்மியாக கரண்ட் பில் வரக்கூடியவங்க அந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் போடாமலேயே ஒரே ஒரு சோலார் பேனலு, பேட்ரி, இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேனு, எல்இடி டியூப் லைட்டு இது மாதிரி போட்டு பயன்படுத்தலாம். ஆனால் ரூ. 3000 3500 4000 5000ன்னு கரண்ட் பில் வரும்போது இந்த சோலார் சிஸ்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா உங்களுக்கு நிதி உதவியும் கிடைக்கிது.